விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 11 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை முடிந்துள்ள நிலையில் திமுக தொடர்ந்து முன்னிலை. இரண்டாம் இடத்தில் உள்ள பாமக வேட்பாளரை விட சுமார் 40,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள திமுக வேட்பாளர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி உறுதியானதால் திமுகவினர் மகிழ்ச்சி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டாட்டம். விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கும். இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியான நிலையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. அதுவும் தேர்தலுக்கு அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் ஏற்படாத ஒரு சோதனை எங்களுக்கு ஏற்பட்டது. MR விஜயபாஸ்கரை குற்றவாளி போல் சித்தரித்து தேடும் காவல்துறை செந்தில் பாலாஜியின் தம்பியை கைது செய்யாதது ஏன்? அதிமுகவை பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் மிகப்பெரிய அறப்போராட்டம் நடத்தப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. டெல்லி திகார் சிறையில் இருக்கும் ஜாஃபர் சாதிக்கை சென்னை புழல் சிறைக்கு மாற்ற அமலாக்கத்துறை திட்டம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு குற்ற பின்னணி கொண்டவர்கள் தலைமறைவாக உள்ள ரவுடிகளை பிடிக்க போலீசார் தீவிரம். மடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஏ பிரிவு ரவுடிகள் கோச் குமரன் மற்றும் பப்ளு சண்முகத்தை கைது செய்த நடவடிக்கை. கேரள எல்லைப் பகுதிகள் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அமீபா வைரஸ் தமிழ்நாட்டில் பரவவில்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கில் பேசிய போது தகவல். கலைஞர் கருணாநிதி குறித்து சீமான் பேசிய ஆடியோ தன்னிடம் உள்ளது. யார் துரோகம் செய்தார்கள் என இதன் மூலம் தெரிய வரும். கலைஞர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தார் என்ற சீமான் கருத்துக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. சென்னை திருமங்கலத்தில் மழையின் போது இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் சாலை பள்ளத்தில் சிக்கியதால் சகோதரர் கண்முன் தங்கை உயிரிழப்பு. பள்ளத்தில் நிலை தடுமாறி விழுந்து லாரி ஏறி உயிரிழந்ததால் இரவோடு இரவாக பள்ளம் மூடப்பட்டுள்ளது அம்பலம். ஈரானுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக சென்னையை சேர்ந்த IT ஊழியரை மிரட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி. மும்பை சைபர் கிரைம் போலீஸ் பேசுவதாக போனில் கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பத்தூரை அடுத்த புலிக்குட்டை கிராமத்தில் 4 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து சாலை மறியல். திருப்பத்தூர் பிரதான சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகலூர் அரசு பள்ளியில் 15 ஆசிரியர்கள் பணி நேரத்தில் சொந்த வேலைக்காக வெளியே சென்றதால் அதிர்ச்சி. விடுப்பு அளித்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முருகன் உத்தரவு. திருப்பூர் அம்மன் நகரில் அலட்சியமாக பைக்கில் சென்ற இளைஞரால் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த பெண். குழந்தையை பள்ளியில் இருந்து அழைத்து வரச் சென்றபோது பரிதாபமாக உயிரிழந்த CCTV காட்சிகள் வெளியீடு.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தேநீர் கடையில் மின் கசிவால் பயங்கர தீ விபத்து. கடையின் அனைத்து பொருட்களும் தீயில் கருகியதால் உரிமையாளர்கள் வேதனை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை எதிரொலி. ஒகேனக்கலுக்கு 5000 கன அடியாக தொடரும் நீர்வரத்து. ஏழு மாநில 13 தொகுதி இடைத்தேர்தலில் பஞ்சாபின் ஜலந்தரில் ஆம் ஆத்மியும், இமாச்சல பிரதேசத்தின் தேராவில் காங்கிரசும் வெற்றி. 9 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும், 2 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணியும் முன்னிலை. ஏழு மாநில இடைத்தேர்தலில் முன்னிலை வகித்து வருவதை நடனமாடி கொண்டாடிய இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தியாகி அனுமான் சிங் கேப்டனின் மனைவியை இணையத்தில் ஆபாசமாக விமர்சித்த சம்பவம். தேசிய மகளிர் ஆணையம் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் மீது பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. ஜப்பானின் யமகட்டா மாகாண மக்கள் ஒரு நாளில் ஒரு முறையாவது சிரிக்க வேண்டும் என அரசு உத்தரவு. இதயம் சார்ந்த நோய், மன அழுத்தத்தை குறைக்க நடவடிக்கை என தகவல். இந்தியா ஜிம்பாப்வே இடையே இன்று 4வது T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை வெல்லும் முனைப்பில் களமிறங்கும் இந்திய அணி. மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் நயன்தாரா நடிப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. RJ பாலாஜி இயக்கிய முதல் பாகம் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் 2ஆம் பாகத்திற்கான இயக்குனர் அறிவிக்கப்படவில்லை.